கை சின்னத்திற்கு தான் என்று எல்லோரும் உற்சாகமாக வரவேற்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் கோடிக்கட்டி தெருவை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் வெல்லும் வேட்பாளர் வழக்கறிஞர் சந்திரசேகர் அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள். அவர் வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர் சந்திரசேகர் அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள் இந்த நீதியை வந்து கொண்டிருக்கிறார். மறந்துடாதீங்க, நம்ம ஊருக்காரு, நம்ம பகுதிக்காரு. அதுல கொஞ்சம் ஒரு 10% சேர்த்து போடணும் ஓட்டு. ஆமா, காரணம் என்னவென்றால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நீங்க ஓடி ஓடி உழைச்சு கொண்டு இருக்கிறாரு. நேற்று கூட முந்தா நேற்று கூட ஒரு ஆர்ப்பாட்டம் முதலமைச்சராக இருந்து தமிழ்நாடு அநீதியை கண்டித்து ஒன்றிய அரசு மோடி அரசை கண்டித்து இன்னைக்கு பாராளுமன்றத்தில் தோல்வி அடைஞ்சது. இப்ப பாத்தீங்கன்னா ஜெயிச்சிட்டோம். நேற்று இதுனா அந்த வாக்கெடுப்பு நடந்தது. நீங்க பாத்தீங்கன்னாக்கா எதிர்கட்சியில ஒட்டுமொத்தமாக தன் மாநில உரிமைகளை பறிகொடுக்க விரும்பவில்லை. ஒட்டுமொத்தமாக போராடி பாராளுமன்றத்தில் தோல்வியை பரிசாக யாருக்கு? மோடிக்கு, அமித்ஷாவுக்கு கொடுத்தாங்க. அதான் தமிழ்நாடு இந்தியாவை திரும்பி பார்க்கின்ற ஒரு உத்தம தலைவராக ஒரு 60 ஆண்டு கால பொது வாழ்க்கையில அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தனி இடத்தை பிடிச்சிருக்கிறாரு. நீங்க பாத்தீங்கன்னாக்கா உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு காலை சிற்றுண்டி, விடியல் பயணம், மகளிருக்கு விடியல் பயணம், கிட்டத்தட்ட விடியல் பயணம் ஒரு மாசத்துக்கு அண்ணனாக, தம்பியாக, தாயாக, தந்தையாக 80 கோடி ரூபாய் உங்களுக்காக கட்டுறாரு. உங்களுக்காக, அதாவது உங்களுடைய வரி பணம் உங்களுக்கே வந்து சேருது. உரிமை தொகை தலைவர் கலைஞர் பெயரால் மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை வருது. பாத்தீங்கன்னாக்கா அவங்க மாமியாருக்கு 1200 ரூபாய் வருது. இப்ப கொடுக்க போறோம். நம்ம என்ன செய்யணும்? நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒன்றுதான். 23ஆம் தேதி நம்மளுடைய வாக்குச்சாவடிக்கு போனாக்க கை சின்னத்துக்கு வாக்குகளை அள்ளி தாருங்க, மறந்துடாதீங்க. நம்மளுடைய வெற்றி வேட்பாளர், வெல்லும் வேட்பாளர் வழக்கறிஞர் போர்க்குணம் படைத்தவர். அவரும் தாராள குணம் படைத்தவர். ஏழை எளிய மக்களுக்கு உதவிகரம் நீட்டுகின்றவர். அதான் உங்க மாமியார் வீடு. இதுதான் இருப்பார். காமாட்சி அம்மா வீடு தான் மாமியார் வீடு. அணக்காரன் இருக்கிறாரு. நம்ம ஊருக்காரு இந்த பகுதிக்காரு. அதை மறந்துடாதீங்க, மறந்து இருந்துடாதீங்க. வெளியூர்ல ஓட்டு வாங்கிட்டு 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில எந்த திட்டமும் இல்ல. 234 தொகுதியும் வெல்ல போவது உறுதி. நமது கூட்டணி தலைவர்கள், சட்டமன்ற வேட்பாளர்கள் சட்டமன்றத்துக்கு போறாங்க. அது உறுதியாயிடுச்சு. நமது வெற்றி உறுதியாயிடுச்சு. மறந்துடாதீங்க, மறந்து இருந்தாங்க. எண்ணற்ற திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய கருத்தை வலுப்படுத்த கடலூரில் கை வென்றது. அந்த செய்தி மட்டும் தான் கேட்கணும். ஏன்னா நான் என்கிட்ட பேசினாங்க தலைவர், கடலூர் எப்படியா இருந்தாங்க, கடலூர் வென்றது, உங்ககிட்ட எடுத்து உங்க காலடியில் சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லிட்டேன்.